கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காணொளியின் வாயிலாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 7 பொன்மொழிகளில் 3வது வார்த்தையை இந்த கிராஸ் கல்லூரியின் காணொளியின் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 7 பொன்மொழிகளில் 3வது வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. யோவான் 19வது அதிகாரம் 26, 27 போன்ற வசனங்களில், அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தனக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். இந்த வார்த்தைகள் ஒரு சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. இது ஒரு அன்பினை ஆழமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தைகள். ஆத்தும வியாகுலத்தின் நடுவில் கர்த்தரானவர் பல பாடுகளை சகித்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அந்த இடத்திலும் தன்னுடைய தாயை பற்றியதான ஒரு கரிசனை கர்த்தருக்கு காணப்படுகிறது. இதிலே நாம் 3 காரியங்களை குறித்து விளக்கமாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஒன்று, ஒரு அன்பின் வெளிப்பாடு. இரண்டாவதாக, ஒரு புதிய உறவு துளிர்க்கிறது. மூன்றாவதாக, ஒரு பொறுப்புணர்வு வெளிப்படுகிறது. முதலிலே அன்பின் வெளிப்பாட்டை குறித்து நாம் காணும்படியாக இருக்கிறோம். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவருடைய சரீரமானது பலவிதமான ஆத்தும வியாகுலங்களை அடைந்து கொண்டிருக்கிறது. அந்த வேதனையின் நடுவிலும் தன்னுடைய தாயை அவர் நிலைத்தருளினார். அந்த தாய் சிலுவையின் அருகில் நின்று கதறி கொண்டிருக்கிறார். அந்த தாயின் மனமானது பல்வேறு விதமான காரியங்களை சிந்தித்திருக்கக்கூடும். தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் திருப்பி பார்த்திருக்கக்கூடும். முதலாக தேவதூதன் அவர்களிடத்திலே தோன்றி, கிருபை பெற்றவளே, நீ வாழ்க, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்ற நாள் முதல் தொடங்கி இயேசு கிறிஸ்துவானவரை சிலுவையில் அவர் வயிற்றிலே சுமந்து கொண்டு பெத்லகேம் வீதி வழியிலே ஏறி இறங்கி வந்த அந்த நாட்கள், அவர் பிறந்தபோது ஏரோதுக்கு பயந்து ஓடிப்போன நாட்கள், இன்னும் 12ஆம் வயதில் எருசலேமுக்கு போனபோது அவர் காணாமல் போனபோது அங்கலாய்த்த நாட்கள், இன்னும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்கள், இன்னும் இந்நாள் வரைக்கும் உள்ள காரியங்கள் எல்லாம் அந்த தாயுடைய மனதிலே வந்து போயிருக்கக்கூடும். அந்த அங்கலாய்ப்பு நிறைந்த ஒரு சமயத்திலும் இயேசு அவர் தாயாகிய மரியாளை நோக்கி, ஸ்திரீயே, இதோ உன் மகன் என்றார். இதிலே ஒரு மகனின் ஆழமான அன்பானது வெளிப்படுகிறது. நம் வாழ்க்கையில் நாம் பிரச்சனைகளில் அநேகமாய் சிக்கி தவித்திருக்கும் போது நம்மை மாத்திரமே குறித்து நாம் யோசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். மற்றவரை குறித்ததான எண்ணம் என்பது நமக்குள்ளாய் இல்லாமல் இருக்கிறது. இரண்டாவதாக, ஒரு புதிய உறவானது இதிலே துளிர்க்கிறது. ஒரு உறவு முடிவடைகிறது, ஒரு உறவு புதியதாக தொடர்கிறது. இயேசுவுக்கும் தன்னுடைய தாய்க்குமான ஒரு உறவு மாம்சீகமாக அந்த இடத்துல முடிவடைகிறது. யோவானுக்கும் மரியாளுக்குமான ஒரு உறவு அந்த இடத்துல துளிர்க்கிறது. அப்பொழுது இயேசு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று யோவான் 19:27 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவானான யோவானிடம் பூமியில் தான் விட்டு செல்லும் கடமையை தன் தாய்க்கு நிறைவேற்ற ஒரு புதிய உறவை அங்கு புதுப்பிக்கிறார். இயேசுவுக்கு 4 சகோதரர்களும் இன்னும் 2க்கும் மேற்பட்ட சகோதரிகள் இருக்கிறார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனாலும் கூட தான் அன்பாயிருந்த சீஷனாகிய யோவானிடத்திலே தன்னுடைய கடமைகளை அந்த இடத்துல ஒப்புவிக்கிறார். உடனே அவரும் அதை ஏற்றுக்கொள்கிறார். இந்த வார்த்தையிலே ஒரு சத்தியம் உள்ளது. தேவனுடைய குடும்பம் ஒரு இரத்த உறவுகளை மாத்திரம் கொண்டதல்ல, அன்பிலும் விசுவாசத்திலும் உருவாகிற ஒரு உறவு. அதனாலேயே தமக்கு அன்பாயிருந்த சீஷன் யோவானிடத்தில் தன் தாயை ஒப்படைத்து இருவருக்கும் ஒரு புதிய உறவை அந்த இடத்துல கர்த்தரானவர் புதுப்பிக்கிறார். மூன்றாவதாக, ஒரு பொறுப்புணர்வை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்று சொன்ன மாத்திரத்தில் அவளை தன்னிடமாய் அந்த சீஷன் யோவானானவர் ஏற்றுக்கொள்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு யோவான் உடனே கீழ்ப்படுகிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவதாக, பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறதான ஒரு மனப்பக்குவம் அவரிடத்தில் காணப்படுகிறது. அவர் இயேசுனுடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் மரியாளை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றாள் என்று வேதத்திலே நாம் தெளிவாக பார்க்கிறோம். நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களுக்கும் கடவுளிடத்தில் கணக்கு ஒப்படைக்க வேண்டியதாக இருக்கிறது. குடும்பம், வேலை என்ற எதிலும் பொறுப்புடன் நாம் செயல்பட வேண்டும்.
இந்த 3 வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? 1, பெற்றோரை மதித்து பராமரிப்பது நம்முடைய கடமை. யாத்ராகமம் 20:12 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இன்னும் உபாகமம் 5:16 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் என்று வார்த்தை மறுபடியுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியுமாக நீதிமொழிகள் 1:8-9 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கும்போது, என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த 3 வார்த்தைகளிலிருந்து நாம் கற்பது என்ன? நம்முடைய பெற்றோர்களை நாம் மதித்து நடக்க வேண்டும், அவர்களை கனப்படுத்த வேண்டும். நாம் அவ்வாறு செய்கிறோமா? 2வதாக, தேவன் கொடுத்த பொறுப்பை நான் உண்மையோடும் உத்தரவாதத்தோடும் நாம் செய்கிறோமா? 3வதாக, ஒருவருக்கொருவர் நாம் அன்பாய் இருக்கிறோமா? 4வதாக, நம்முடைய துன்பத்திலும் பிறர் மேல் கரிசனை உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? இதை நாம் சிந்தித்து செயல்படுவோம். அன்பு என்பது மற்றவரிடம் நாம் சொல்வதல்ல, இவ்வளவு அன்பு எனக்கு உன்மேல் இருக்கிறது என்று சொல்வதல்ல, நம்முடைய செயலில் காட்டப்படுவது. இயேசு சிலுவையில் காட்டிய அன்பையும் பொறுப்பையும் நல் உறவையும் நம்முடைய வாழ்வில் கொண்டிருப்போம். கர்த்தர் நம் ஒருவரையும் அபிரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.